எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். என்னென்னா ஏங்க சொல்கிறா, அடுத்த ஏர்போர்ட்டில் தான் நம்ம மீட் பண்ணுறோம். வனிதா சித்தி வராங்க. வனிதா சித்தி பாப்பா எல்லோரும் வராங்க. பாப்பாவுக்கு வந்து லீவுன்றனால சித்தி வந்து வராங்க. காலையிலே வந்து இறங்குறேன்னு சொல்லிட்டாங்க. நேற்று நைட்டே வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ 9 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்பொழுதும் வீட்டில் இருந்தே வந்துட்டு ஏர்போர்ட்டை காட்டுறதுக்கு சரி, ஏர்போர்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ் பேசலான்றதுக்காக இன்றைக்கி வந்து இங்கே வந்து என்ட்ரன்ஸ் பேசுகிறோம். அதனால் துபாயிலேருந்து அடுத்த பார்சல் வந்தாச்சு. வனிதா சித்தி பிள்ளைங்க எல்லோரும் வராங்க. அவந்திகா அஷிதாக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து விசாகன் வந்து ரோட்டில் வந்து நடைப்பயிற்சி நடந்துகிட்ருக்காரு. ரொம்ப டிம்மாக தெரியுமா? ஆனந்தம்மா வந்து ஆட்டோ வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. சரணை கூப்பிட விட வந்தோம். அடுத்து வந்து இப்போ சரணை ஏற்றி விட வந்தோம்போது போன டைம் சரண் வந்தது தெரியாமல் நாங்கள் பாய் தூரத்தில் பிடிச்சோம். இந்த தடவை அஷிதா அவந்திக்காக என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். போன டைம் சித்தி வரும்போது கடைசியாக வந்தாங்க. இல்லைம்மா பிடிச்சிப்போம் அஷிதா சித்தி அஷிதா அவந்திக்கா எல்லோரும் வந்து எட்டி பார்த்துட்டு உள்ளே போயிட்டாங்க. என்ன பண்ணுறியா? நான் தூக்க போகிறேன்னு அப்படி பண்ணுங்க. சைடு நடதான் இன்னும் சித்தி மட்டும் வரல. ஏதோ ஃபேன் எடுக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு குழந்தை இவன் மறைச்சிட்டாங்களே. அழகா அந்த பொண்ணு பேக் எடுத்துட்டு வருது. அழகா இருக்கு பேகோடு இருக்குது வரும்பொழுது. எல்லாரும் போயிட்டாங்க. போன டைமு சுற்றி டிவி வாங்கிட்டு வந்தனால ரொம்ப லேட் ஆச்சு. இந்த தடவை ஃபேனுன்றதுனால இப்போ லேட். சுற்றி வராங்க. ஆனந்தமா அவருங்க இவ்வளோ நேரம் வந்தான். அவந்திகா என் அத்தைகிட்ட போறானா இல்லையா? அவங்க அத்தைகிட்ட போயிட்டான். இவங்க 2 பேரும் இப்போ துபாய் போகிறாங்க. இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தான் அத்தை அத்தைன்ட்டு. இப்போதான் எனக்கு தெரியுது சுத்திக்கு.
எப்படி போய் இருந்துட்டான். நல்லா இருக்கியா? அவ்வளோ தூரம் தள்ளிட்டு இதுக்கு மேலே தள்ள முடியல. சூப்பர் மாசா இருக்கு. அவ்வளோதான் நீ அப்பா அரிசியா விச்சாகனி ஆட்ட இருக்க அத்தை ஆறு இங்கே வந்து தாத்தா இப்படியே பார்த்து பழகிடுச்சு. சாமி சாப்பிடணும். இன்னும் நீங்க என்ன ஒரு மாசம் இருக்கிற வரைக்கும் தம்பியை தூக்கி வச்சுக்கோமா அரிசி தடை பொடி ஏதோ சமத்தம் வந்துருச்சுடி. இது உடனே அழுதுகிட்டு இருந்துச்சுடி. அரிசிதான் வாங்கி அத்தைக்கிட்ட போய் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தாச்சு. சித்தி எல்லோரும் ஆட்டோவில் வராங்க. நானும் ரஞ்சிதாம்மா அம்மா 3 பேர் வந்துட்டோம். காரில் லக்கேஜ்லாம் எங்களை ஏற்றி விட்டாங்க. இப்போது வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். அதுக்கு தான் முன்னாடி வந்திருக்கு. கரெக்ட். பாசமாக அமுச்சுட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது. இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணி தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். எங்களோட அரண்மனை வந்து அதுதான். இதுதான் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற இடம். லாஸ்ட்டாக நாங்கள் தான் எல்லாத்தையும் சரி பண்ணி எடுத்து சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே எதில் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. இது எல்லாத்தையும் கூட்டி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். இங்கே இல்லை விளக்கமாக இருக்கணும். ஒன்று தேடுறாங்க. சோபாவை அவங்க தான் எடுத்து வச்சாங்க. இப்போ அந்த வேலையை இவர் வந்து சோபாவை வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஃபஸ்ட் நாளே வா. இப்போதான் ஆரம்பமே. ஊரில் அதிக வெயில் இருக்கும். ஆனால் நாங்கள் வெயிலே போட மாட்டோம். இங்கே வந்து வெயில். இவங்க 2வது வந்துட்டாங்க. படுத்து கீழே போய் நாங்கள் எடுத்துட வேண்டியதான். அவங்க வந்து நான் வெளியில் கழுவினேன். அம்மாவும் இதுவும் பாத்ரூம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது. இங்கே லாஸ்ட் ஆகும். வந்திகா ஃப்ளைட் அனுபவம் எப்படியா இருந்துச்சு? சத்தியமாமா இவ்வளோ நாள் வந்து ஒரு பயம் இருக்கும். அம்மா அவுத்துடுறா. அப்பா தம்பி தூக்கியா அழுக்கா இருக்கு சாமி. நான் தொடக்கல இல்லை. இவ்வளோ நாள் எப்படின்னா பயம் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உயிர் பயம்னா அப்படி ஒரு பயமாக இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பொறுமையாக. ஏன்னா எப்பொழுதும் எங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் இதுலேருந்து சரண் போன பேயா இருக்கட்டும், சித்தி வந்த பேயா இருக்கட்டும், எங்களுக்கும் அதிகபட்ச பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பயம் கிளம்பும்போது ஏறும்போது. சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே நின்று பேசியிருந்தோம். இவ்வளோ நாள் வந்ததை விட இப்போ இன்னைக்கு வந்தது வந்து ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் காத்து வேற இறங்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா இறங்க பாடல. ஏன் வரேன். ஆனா பயங்கர காத்துனால பயம். எப்படியோ இறங்கியாச்சு.
எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சமைச்சேன். எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. நான் வந்து வீட்டில் இருந்தே சமைக்கிறதுக்கு காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சிக்கன் வாங்கி சிக்கன் சமைச்சோம். சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார், சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் கிரேவி, தயிர், உப்பு, ஊறுகாய், எலும்பிச்சங்காய் ஊறுகாய். அது ஊட்டுறா. விசாகனை பங்கு போட்டுக்கிறது சண்டை. அவந்திக்கு வச்சுட்டா அர்ஷிதா, அசுத்தி தூக்கிட்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சாப்பிட போகிறோம். மணி 5 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நாங்கள் சாப்பிட்றோம். வந்தோடனே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கறி வாங்கிட்டு சமைக்க லேட் ஆகிடுச்சு. ஏய் அர்ஷிதா பக்கத்தில் போய்டும். சிக்கன் கிரேவி எப்படியா இருக்கு? சானா சாப்பிடல. ஓகே, நாங்களும் இப்போ சேர்ந்து சாப்பிட போகிறோம்.